இந்த பரப்புரை கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய ஐயா சிற்றரசு அவர்களே, மாவட்ட தலைவர் விடுதலை நீலமேகம், மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களே, மாநில அமைப்பாளர் சிந்தனை செல்வன் ஐயா, தலைமை கழக பேச்சாளர் பெரியார் செல்வன் உள்ளிட்ட கழக தொண்டர்களே, ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிற வணிக பெருமக்களே, பொதுமக்களே வணங்கி மகிழ்கிறேன். தந்தை பெரியார் 1924 காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார். அப்போது சேலத்தில் மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டில் இன்றைக்கி நாமெல்லாம் இடஒதுக்கீடுன்னு சொல்லுகிறோமே, இந்த பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வேண்டும் அப்படிங்கிறத அப்போ அவர் வகுப்புரிமைன்னு சொல்கிறாரு. அந்த கம்யூனல் ஜிஓ நடைமுறைப்படுத்தணும். கிட்டத்தட்ட 1927 4 ஆண்டுகள் அந்த இயக்கத்தில் கொண்டு வந்து தோற்று போகிறார். முடியாதுன்னு மறுக்கிறாங்க. மிக நுட்பமாக நாம் அதை கவனிக்க வேண்டும் நண்பர்களே. அப்பொழுதுதான் இந்த சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட தன்மையை நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம். அந்த காலகட்டத்தில் அவர் மிகப்பெரிய அளவில் வெளியில் வருகிறார். பிறகு குடியரசு இதழ் 25 தொடங்கப்படுகிறது. அப்போ அந்த பேச்சிலே அவர் பேசுறார். இந்த பார்ப்பனர்கள் எல்லா விதத்திலும் ஆதிக்கம் செலுத்துகிறீர்கள், இந்த ராமாயணத்தை ஏன் கொடுக்கக்கூடாது, எங்களை வேறுபடுத்துகிற இந்த மனுசாஸ்திரத்தை ஏன் கொடுக்கக்கூடாது என்று நண்பர்களே காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறதே அவர் கேட்கிறார். நண்பர்களே, இதை நாம் மிக நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். தந்தை பெரியாரை பொறுத்தவரை சிறு பிள்ளையிலேயே கடவுள் மறுப்பு சிந்தனையோடு இருந்தார். அதனால்தான் இன்றைக்கு இந்த நூற்றாண்டு விழா அங்கே நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. 1927 கேத்ரின் மேயோன்னு ஒரு அம்மையார் அமெரிக்க நாட்டிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய மதர் இந்தியான்னு ஒரு கட்டுரை எழுதுறாங்க. அதில் என்ன எழுதுறாங்க? தமிழ்நாட்டில், இந்தியாவில் பெண்களுக்கு 3 வயசு 5 வயசுலேயும் திருமணம் பண்ணி வைக்கிறார்கள். இது அக்கிரமம் இல்லையா? அவர்களுக்கு சொத்துரிமை கொடுப்பதில்லையே, அவர்களை படிக்க வைப்பதில்லையே என்றெல்லாம் அவர் எழுதிய போது காங்கிரசும் காந்தியடிகளும் அதை எதிர்க்கிறார்கள். நீ எப்படி அமெரிக்காவிலிருந்து இப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப தந்தை பெரியார் எங்கிருந்தாலும் அறிவியல் பூர்வமான சிந்தனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை உடையவர் நண்பர்களே. அதை ஏற்கிறார். ஏற்றுக்கொண்டுதான் மிகப்பெரிய அளவில் பெண்கள் மாநாடு நடத்தி வீட்டில் பையனும் பொண்ணு இருந்தா பையனும் படிக்க வேண்டாம், இப்ப பையனை படிக்க வைக்கிறே இல்லையோ பொண்ணு படிக்க வை, பெண்ணுக்கு சொத்துரிமை கொடு. இன்று வரை நம்ம நண்பர்களே நம்முடைய வீடுகளில் பெண்ணுக்கு சொத்துரிமை கொடுக்கறது இல்லை. நீ பெண்ணுக்கு சொத்துரிமை தர வேண்டும். பெண்கள் கருப்பை அகற்றி கொண்டால் கூட பரவாயில்லை, அடிமைத்தனம் அப்போதுதான் நீங்கும் என்று 1930 முழங்கியவர் தந்தை பெரியார் என்பது நீங்கள் மறந்துவிடக் கூடாது நண்பர்களே. அப்போ தந்தை பெரியாரை பொறுத்தவரை பெண்ணுரிமை இங்கே போட்டிருக்கிறார் நண்பர்களே. இந்த அறிக்கையில இந்திய அரசியல் சட்டம் 51 AH பிரிவு விளக்க கூட்டம்னு ஒரு தலைப்பு போட்டிருக்காங்க. அது என்ன அந்த அரசியல் பிரிவு சொல்லுகிறது? ரொம்ப அருமையாக நடத்தி காட்டினார் நம்முடைய விஜயேந்திரன் ஐயா அவர்கள். ஒவ்வொரு மனிதனிடமும் அறிவியல் சிந்தனையை, அறிவியல் மனப்பான்மையை உருவாக்க வேண்டியது அரசியல் சாசனத்துடைய கடமை, அரசாங்கத்துடைய கடமை என்று அரசியல் சாசனம் சொல்லுகிறது. அப்ப அந்த 51 AH சொல்லுகிற சிந்தனை இருக்கிறதே, எல்லா மனிதனும் அறிவியல் பூர்வமாக சிந்திக்க வேண்டும். ஆனால் இங்க என்ன நடக்கிறது? அரசாங்கமே மூட நம்பிக்கையை வைக்கிறது. நீங்க பெரிய விமானத்தை அனுப்புறதுக்கு முன்னால ராணுவ அமைச்சர் அங்க போய் பூஜை புனஸ்காரம் பண்றார். அது அறிவியல் பூர்வமான அணுகுமுறையா? ஒரு அரசதை செய்யலாமா? நேரு ஆட்சிக்கு வந்த போது முதல்ல உத்தரவு போட்டாரு. அவன் அரசு அதிகாரி எல்லாம் வெளியில போனா இந்த கோயில் இருக்கிற ஊருக்கு போற, இனிமே இந்த கோயில் ஊருக்கு இருக்கிற ஊருக்கு போகக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாரு. அப்ப நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே, அறிவியல் மனப்பான்மை அடிப்படை. அதை வளர்க்க வேண்டியது அரசியல் சாசனத்துடைய கடமை, அரசு அலுவலர்களுடைய கடமை. ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசும் சரி, மாநில அரசு சிலரும் சரி அந்த அரசியல் சாசனுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அது மிகப்பெரிய குற்றம் என்பது கூட அவர்களுக்கு தெரிவதில்லை நண்பர்களே. அதனாலதான் இன்றைக்கு ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் உத்தரவின் அடிப்படையில் இந்த பரப்புரை கூட்டத்தில் இந்த அரசியல் சட்டம் 51 AH பிரிவு விளக்க கூட்டம் என்று போட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த 100 ஆண்டுகளில பெண் பிள்ளைகள் இன்றைக்கு நிறைய படிக்கிறார்கள், 50-60 விழுக்காடு என்று எல்லா பணிகளையும் பார்க்கிற தந்தை பெரியார் சொல்லுவார். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார்கள் 100 விழுக்காடு பொங்கல் பிள்ளைங்க இருக்கணும்யா, காலேஜ் வாத்தியார் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாரு. மென்மையாக செய்கிற வேலை பெண்ணுக்கு வேண்டும், சம்படி அடிக்கிற மாதிரி வலிமையான ஆண் செய்ய வேண்டும் அப்படின்பார். அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் பல இடங்களில் இன்றைக்கு காவல்துறையில் பெண்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இந்த பெண் முன்னேற்றம் இருக்கிறது. பல சாதியினர்கள், பட்டியலினத்தவர்கள், பிற்பட்டவர்கள், மிகவும் பிற்பட்டவர்கள் நீங்க வட மாநிலங்கள் அப்படி பார்க்க முடியாது நண்பர்களே. அங்கெல்லாம் போய் பார்த்தோம்னா ஒரு மருத்துவருக்கு கூட தண்ணி கொடுக்க மாட்டான். இந்த ஒரு மருத்துவரை கற்பழிச்சு கொள்றான்.
அப்போ இந்த சமூகத்தில் பெண்ணை ஒரு போக பொருளாக, தனக்கான ஒரு வன்புணர்ச்சிக்கான ஒரு பொருளாக பார்க்கிற பார்வை மாற வேண்டும் என்றுதான் அந்த காலகட்டத்திலேயே விதவை மறுமணத்தை, கைம்பெண் மறுமணத்தை தந்தை பெரியார் பலவற்ற செய்து காட்டினார். இன்றைக்கு கூட நம்முடைய திராவிட இயக்க தொண்டர்கள் இங்கு இருப்பவர்கள் கூட அதற்கெல்லாம் முன்னோடிகளாக இருந்து விதவைகளை மறுமணம் செய்து கொண்டார்கள். அத்தகைய ஒரு அறிவியல் பூர்வமான சிந்தனை மாற்றம் வேண்டும். அதற்கு தான் இங்கே இந்த சான்றோர்கள்லாம் வந்திருக்கிறார்கள் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. முன்னிலை பொறுப்பேற்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுவார்.